திரு பாலச்சந்திரன், இப்போ வங்கதேசத்துல நிலவக்கூடிய இந்த மக்கள் கிளர்ச்சி, அரசியல் சர்ச்சை, இதற்கான முதன்மையான காரணமாக நீங்கள் பார்ப்பது என்ன? இடஒதுக்கீடும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சமூக இடஒதுக்கீடு அல்ல, அரசியல் இடஒதுக்கீடு அப்படின்னு கோட் பண்றார் திரு கிளாட்சன் சேவியர். உங்களுடைய பார்வை? இல்ல, அது அரசியல் ஒதுக்கீடு தான், அது சமூக ஒதுக்கீடு இல்ல, சந்தேகமே இல்லாம அரசியல் ஒதுக்கீடு தான். நீங்க வங்கதேசம் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழுமங்கள் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருந்தாங்க. அவாமி லீக் இந்தியாவுடைய நண்பர்கள், சந்தேகம் இல்லாமல் இந்தியாவுடைய நண்பர்களா இருந்தாங்க. முஜிபுர் ரஹ்மான் ஆட்சி அமைச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, அது ஒரு செக்யூலர் ஸ்டேட்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணார், மதச்சார்பற்ற அரசுன்னு. இப்ப கர்னல் செட் இட் வெரி ரைட்லி, பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஒரு பகுதியா இருந்ததுதான் பங்களாதேஷுடைய ஆர்மி. பங்களாதேஷ் பிரிஞ்ச உடனே அவங்கெல்லாம் பங்களாதேஷுடைய ஆர்மி ஆனாங்க. பாகிஸ்தான் ஆர்மி இட் பிலீவ்ஸ் இன் தியோக்ராட்டிக் ஸ்டேட். அந்த நம்பிக்கையை தான், அந்த அடிப்படையில தான் அவங்க ஆர்மி டீச்சிங்ல இருந்து எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க அதே நம்பிக்கையில வளர்ந்த ஒரு ஆர்மி ஓவர் நைட்டா இந்தியாவுடைய ஃப்ரெண்ட் ஆகல. அதனால ஆரம்பத்திலிருந்தே அங்க ரெண்டு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் குரூப் இருந்துச்சு. ஒன்னு அவாமி லீக் இந்தியாவுடைய ஃப்ரெண்டு, இன்னொன்னு இந்தியாவுடைய விரோதிகள். அதனால முஜிபுர் ரஹ்மான் அந்த இந்தியாவுடைய விரோதிகளால கொல்லப்பட்டார். குடும்பத்தையே காலி பண்ணு சொல்லி பார்த்தாங்க. அந்நேரம் ஹசீனாவும் அவங்களுடைய சிஸ்டம் அதிர்ஷ்டவசமா ஃபாரின்ல இருந்ததுனால அவங்க தப்பிச்சாங்க. அப்ப இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. அந்த கர்னல் ஒன் ஆஃப் தி கர்னல்ஸ் இன்வால்வ் அந்த மர்டர்ல, முஜிபுர் ரஹ்மானுடைய கொலையில அவருடைய மனைவி தான் பின்னாடி பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதிபரா ரொம்ப நாள் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஹசீனாவுக்கு இடையில ஒரு அன்கம்ஃபர்டபுள் ரிலேஷன் கொஞ்ச நாள் இருந்துச்சு, காமன் இனிமே காலி பண்ணோன்னு. பட் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் இணங்கி போகக்கூடிய கொள்கை கருத்து ஒற்றுமை அவங்க கிட்ட கிடையாது. இப்போதைய மக்கள் கிளர்ச்சிக்கு 15 வருஷம் அந்த இந்தியா எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா அந்த இந்தியா எதிர்ப்பு அவங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கு. அடிக்கடி திடீர்னு வரும். நம்முடைய இன்ஃபர்மேஷன் சென்டர் போய் கொளுத்துவாங்க, நம்ம பிஎஸ்எஃப் மேல ஃபயர் பண்ணுவாங்க, இது மாதிரிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனா மேல உள்ளவங்க இப்ப ஹசீனா இல்லாம அவங்க அடுத்தவங்களே பதவியில் இருந்தா கூட ஒரு லெவலுக்கு மேல இந்தியாவை இரிட்டேட் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஆனா இந்தியா எதிர்ப்பு உணர்வுங்கிறது அங்க ஆரம்பத்திலிருந்து இருக்கதான் செஞ்சது. இது பாகிஸ்தான்ல இருந்து இது லிபரேட் ஆனோன்னு ஆனந்தவுடன்ல இருந்து மணியன் போயிருந்தாரு. போய் அங்க பியூரோக்ராட்ஸ் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா நான் இந்தியான்னு சொல்லி சொன்னா அவங்க யாரும் இவரை மகிழ்ச்சியா பார்க்கல. அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சது, ஐயோ இதெல்லாம் பாகிஸ்தான் சிவில் சர்வீஸ், இதெல்லாம் பாகிஸ்தான் ஆர்மி, இன்னைக்கு பாங்களாதேஷ்னு பேர் வச்சிருக்காங்க, இப்படித்தான் இருப்பாங்க. அதனால அந்த கட்டுமானம் இருக்கிறதே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் பியூரோக்ரசி அண்ட் ஆர்மி, தே வேர் நாட் ப்ரோ இந்தியா மோஸ்ட் ஆஃப் தம். 1971 இருந்து இன்னைக்கு 51 வருஷம் ஆயிடுச்சு, மாறி போயிருக்குமானா மாறுறதுக்கு ஹசீனா முயற்சி பண்ணிருப்பாங்க, அது சந்தேகம் இல்லாம. ஆனா இந்த 70% 30% பொலிட்டிக்கல். ஏன்னா இவங்க மறுபடியும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து தன்னுடைய அரசியல் பலத்தை சிரமாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது அவங்க நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க எதிர்ப்பாளர்கள். அவங்க வெளிப்படையா அதை எதிர்க்க முடியலன்னா மாணவர்கள் மூலமா எதிர்க்க வைப்பாங்க. மாணவர்களுக்கும் இதுல பாதிப்பு இருக்கு. இடஒதுக்கீடு என்பது அவாமி லீக் கட்சியினருக்கு மட்டும்தான் பொருந்துமா? அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இன் ரியல் டர்ம்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா முக்தி பாயனியை கொண்டு வந்தது யாரு? அந்நேரம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஏன் ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஆஸ்திரேலியாவுடைய மொத்த பாப்புலேஷன் எவ்வளவோ அந்த அளவு 1 கோடி பேர் ஏறக்குறைய இங்க அகதிகளா இந்தியாவுக்கு வந்தாங்க. எவ்வளவு நம்ம தாங்க முடியும்? ஜேபி கம்ப்ளீட்டா இந்திரா காந்திக்கு விரோதமான அரசியல் கொள்கை படைத்தவர். ஆனால் அவர்தான் இந்திய தூதுவராக உலக நாடுகளிடம் சென்றார். நாங்க இதை எங்கள் கைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நாங்க நிச்சயமா அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இந்தியா சொல்றது ஜேபி சொல்லும் போது உலகம் நம்பிச்சு. இட் வாஸ் a very beautiful step taken by Mrs. காந்தி. அப்ப அன்னைக்கு நம்ம இந்த நடவடிக்கை எடுத்தோம். இந்த நடவடிக்கையை பத்தி பல விதமான அபிப்பிராயங்கள் அன்னைக்கே வந்தது. பேராசிரியர் இதை பத்தி இன்னும் விவரமா ரொம்ப அழகா சொல்ல முடியும். உதாரணமா, some of the people did not like we liberating Bangladesh. அவங்க என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானுடைய ப்ராப்ளத்தை நீங்க எதுக்கு சால்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பக்கம் நிஜம்தான், பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெர்மனன்ட் ப்ராப்ளமா இருந்திருக்கும், நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்ன, பங்களாதேஷில் உள்ள சில பேர் என்ன சொன்னாங்க, நாங்க எங்க முயற்சினாலும் விடுதலை அடைஞ்சிருப்போம், அந்த பெருமையெல்லாம் இந்தியா எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு ஒரு அதிருப்தி அங்க இருந்தது.
இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலை பங்களாதேஷில் இருந்தது. முஜிபுர் ரஹ்மான் வாஸ் a very steady factor. மக்கள் அபிமானத்தை பெற்ற ஒரு பெருந்தலைவராக இருந்தார். அதனால அவர் இந்தியா பக்கம் சார்ந்திருந்தார். ஏனென்றால் இந்தியா உதவி இல்லாமல் அவர்கள் இந்த விடுதலை அடைய முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. பாகிஸ்தான்ல இருந்தா நம்மை காலனியாகத்தான் நடத்துவார்கள் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளியில அவாமி லீக் மெஜாரிட்டி வந்துருச்சு. அப்ப பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் முஜிபுர் ரஹ்மான் தான் வரணும். அங்கதான் பிரச்சனை வந்தது. அவங்க அதை ஏற்கல. அங்கிருந்தா வங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க நம்மள இரண்டாம் தர குடிமக்களா நடத்திக்கிட்டே இருப்பாங்க பஞ்சாபிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அங்க வந்த கிளர்ச்சி தான். அதுக்கப்புறம் வந்தபோது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளேயே தியோக்ரட்டிக் சிச்சுவேஷன், ரிலிஜியஸ் இது ஃபீலிங்ஸ், இந்த மாதிரியான குரூப் உள்ளவங்க இவர் செக்யூலர் ஸ்டேட் சொன்னதையே விரும்பல. அதனால அவர் கொல்லப்பட்டார். அவங்கள மறுபடியும் அது முஸ்லீம் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணணும். இது மாதிரி ஒன்றுக்கு பின் ஒன்றாக முன்னுக்கு பின் முரணாக கொள்கைகள் உடையவர்கள் அங்கு இருந்தார்கள், சமபலத்துடன் இருந்தார்கள். இந்தியா கூட யுஎஸ்க்கு அடுத்து இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபியோல டைரக்டர் ஜெனரல் இருந்தது. நாங்க ஸ்டடி பண்ணும்போது நாங்க பார்த்தோம், அமெரிக்காவுக்கு அடுத்து ரொம்ப பெரிய பிசினஸ் பார்ட்னர் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் இருந்தது, இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் ரெண்டையும் சேர்த்து. அப்ப பங்களாதேஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அண்ட் கர்னல் ரைட்லி செட், எத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் நமக்கு பார்டர் இருக்கு. அதனால தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் நெய்பர்ஸ் டு அஸ். அதனால இன்னைக்கு ஹசீனாவுக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்தாங்கன்னா அது காங்கிரஸ் அல்லது பிஜேபிங்கிறது இங்க கொஸ்டினே கிடையாது. இந்தியா ஸ்டுட் ஃபார் Bangladesh's liberation. That was led by Hasina's father's party, Awami League. அதனால நமக்கு எப்பயுமே அவங்க மேல சிம்பத்தி இருக்கும். ஆனா எகைன் ப்ரொஃபசர் வாஸ் வெரி கரெக்ட். நம்ம வெளிப்படையா இவங்களை ஒரு குழுமத்தை ஆதரிக்க முடியாது. ஏன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல we don't have permanent enemies and permanent friends. அதனால இதை ஒரு இன்டரிம் அரேஞ்ச்மெண்டா, டிரான்சிட் அக்கமோடேஷனா வச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. மறைமுகமா இந்தியா அதுக்கு நிச்சயமா உதவும். முக்கியமான இடத்தை தொட்டிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம், இங்க இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான இடையிலான இந்த நல்லுறவு அப்படிங்கிறது இந்திரா காந்தி காலத்தில் எப்படி இருந்தது, தற்போது பிரதமர் மோடி காலத்தில் எப்படி இருக்கிறது? சார், அந்த நல்லுறவுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஷேக் ஹசீனாவை ஆர்மி அரெஸ்ட் பண்ணாம தவிர்த்து இங்கே இந்த டிரான்சிட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதில் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. இல்லைனா உங்களுக்கு பங்களாதேஷ் ஆர்மி ஆஸ் சச் பார்த்தீங்கன்னா நாட் லாயல் டு த கவர்மெண்ட். ஏன்னா கர்னல் சொன்ன மாதிரி 3 நாட்களுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா அவர்கள் டாக்காவை முழுக்க நீங்கள் கார்டான் பண்ணுங்க, ஆர்மிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. 2 கம்பெனி ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் யூ ப்ரொடெக்ட் த கேபிட்டல் அப்படின்னு. ஏன்னா எப்போதுமே கேபிட்டல் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அது லைக் கூ டிஃபீட் மாதிரி தான் அது. ஆனால் ஆர்மியை கேட்டபோது ஆர்மி அதுக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்படி இருந்தும் இவரை பதவி இறங்கும் போது அவரை ஆர்மி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணாம அது சேஃப் பேசேஜ் கொடுத்தது கண்டிப்பாக இந்தியா அதில் ஒரு முயற்சி. இந்தியாவின் அழுத்தம் தான், இந்தியாவினுடைய அழுத்தம் கண்டிப்பாக அதில் இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது ஸ்புட்னிக் என்ற ஒரு மேகசின் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் எழுதியிருக்காங்க. இந்த இஷ்யூவே பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் என்பது ஒரு ஃப்ரண்ட் தான். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு வந்தோம் என்றால் யூஎஸ் டிப்ளமேட்ஸ் அந்த பிஎன்பியினுடைய தலைவர்களை பங்களாதேஷில் சந்திக்கிறாங்க.